ஒரு காலத்தில் கற்பனைக்கும் எட்டாத ஒரு அழகான தேசம் இருந்தது. அங்கே மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த தேசத்தை ஒரு அழகான ராணி ஆட்சி செய்து வந்தாள். அவள் மிகவும் அன்பானவள், தன் மக்களை உயிராக நேசித்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திரமான ஒரு குறை இருந்தது. பல நாட்களாக அவளால் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியவில்லை. அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவளது கண்கள் அவளுக்கு கட்டுப்படவில்லை. இது அவளை மிகவும் சோர்வடையச் செய்தது. ராணி தூங்கவில்லை என்ற செய்தி நாடு முழுவதும் பரவியது. மக்கள் அனைவரும் தங்கள் ராணிக்காக கவலைப்பட்டார்கள். நாட்டின் மூலை முடுக்கில் இருந்த சிறந்த மருத்துவர்கள் அனைவரும் அரண்மனைக்கு வந்தார்கள். விதவிதமான மருந்துகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. ராணியின் கண்கள் எப்போதும் போலவே விழித்திருந்தன. என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. அப்போதுதான் ஒரு நாள் ஒரு வயதான முனிவர் அங்கே வந்தார். அவர் பல ரகசியங்களை அறிந்தவர் என்று பேசிக் கொண்டார்கள். அவர் ராணியை பார்த்து சொன்னார், அரசியாரே, இது ஒரு தீய மந்திரவாதியின் சாபம். இதை மருந்தால் குணப்படுத்த முடியாது. இந்த சாபம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு மாய மலரை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் உங்கள் கண்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும். அந்த மலர் உலகின் மிகவும் இருண்ட காட்டின் நடுவில் இருக்கிறது. அங்கே செல்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று எச்சரித்தார். முனிவர் சொன்னதை கேட்ட ராணி சற்றும் தயங்கவில்லை. என் மக்களுக்காகவும் என் அமைதிக்காகவும் நான் அங்கே செல்வேன் என்று உறுதியளித்தாள். அவள் தனது பயணத்தை தொடங்கினாள். அரண்மனை மக்கள் அவளுக்கு வழி அனுப்பி வைத்து அவளது பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தார்கள். காட்டுக்குள் நுழைந்தவுடனேயே ஒரு பயங்கரமான உணர்வு அவளை சூழ்ந்தது. மரங்கள் எல்லாம் அவளை பார்ப்பது போலவே இருந்தன. சுற்றிலும் நிழல்கள் அசைந்தன. காற்றின் சத்தம் ஏதோ ஒரு பயங்கரமான ஓலத்தை போல கேட்டது. ஆனால் ராணி பின்வாங்கவில்லை. திடீரென்று அவள் சில உருவங்களை பார்த்தாள். அவை மனிதர்கள், ஆனால் கல்லாக மாறிப் போயிருந்தார்கள். அவர்கள் அங்கே உறைந்து போயிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அந்த மலரை தேடி வந்த வீரர்கள் என்பதை ராணி உணர்ந்தாள். அவர்கள் பயத்தால் கல்லாக மாறியிருந்தார்கள். அப்போது ஒரு கர்ஜனை கேட்டது. யார் இங்கே என் அனுமதி இல்லாமல் வந்தது என்று ஒரு குரல் கேட்டது. அது அந்த இருண்ட மந்திரவாதி. அவன் ராணியின் முன்னே தோன்றினான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தான். நீயும் கல்லாக மாறப்போகிறாய் என்று சிரித்தான். மந்திரவாதி அவளை தாக்கத் தொடங்கினான். ஆனால் ராணி மிகவும் லாவகமாக அவனது தாக்குதலில் இருந்து தப்பினாள். அவளது தைரியம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. நான் உனக்கு பயப்பட மாட்டேன் என்று ராணி சத்தமாகச் சொன்னாள். என் அன்புதான் உனது இருளை விட பெரியது. அவளது வார்த்தைகளில் இருந்த உண்மை அந்த இருட்டை விரட்டியது. மந்திரவாதி மெதுவாக பலவீனமடைந்தான். அவனது நிழல்கள் சுருங்கின. இறுதியாக அந்த காட்டின் ஆழத்தில் அந்த மாய மலரை அவள் கண்டாள். அது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவள் மெதுவாக அந்த மலரை தொட்டாள். அந்த நொடியே ஒரு இனிய வாசனை காடு முழுவதும் பரவியது. ராணிக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அவளது கண்கள் மெதுவாக மூடின. பல வருடங்களுக்கு பிறகு அவளுக்கு ஒரு ஆழமான அமைதியான தூக்கம் வந்தது. இதுதான் அந்த மலரின் சக்தி. அதே நேரத்தில் அந்த சாபம் முற்றிலுமாக நீங்கியது. கல்லாக மாறியிருந்த வீரர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள். மறுநாள் காலை ராணி கண்விழித்தாள். அவளது சோர்வு எல்லாம் நீங்கிவிட்டது. அவளது தேசம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. அவள் அரண்மனைக்கு திரும்பிய போது மக்கள் அவளை உற்சாகமாக வரவேற்றார்கள். மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் நடந்தன. ராணி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாள். பயம் என்பது ஒரு மாயை. தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று அவள் புரிந்து கொண்டாள். நாமும் நம் கஷ்டங்களை கண்டு பயப்படக்கூடாது. தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். இதுதான் இந்த ராணியின் கதை. மீண்டும் சந்திப்போம். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்டி பாய் டிவிக்கு ஆதரவு